இன்று நான் பேசப் போகும் தலைப்பு உன்னை நம்பு உலகம் உன்னை விரும்பும் என்பதாகும். என்னால் முடியுமா, இந்த உலகம் என்னை பற்றி என்ன நினைக்கும் என்ற கேள்விகள் நம் அனைவரின் மனதிலும் ஒரு முறையாவது வந்திருக்கும். ஆனால் நாம் ஒன்றே நினைவில் கொள்ள வேண்டும், நாம் நம்மை நம்பாதவரை இந்த உலகமும் நம்மை நம்பாது. வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு தன்னம்பிக்கை மிகவும் முக்கியமானது. நாம் நம்மை நம்பினால் நம்மால் எந்த சவாலையும் தைரியமாக எதிர்கொள்ள முடியும். என்னால் முடியும் என்ற எண்ணமே வெற்றிக்கு முதல் படியாகும். சில நேரங்களில் நமக்கு தோல்விகள் ஏற்படலாம். ஆனால் அந்த தோல்விகளை நினைத்து மனமுடையாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும். இவ்வாறு செய்தால் அந்த தோல்வியே நமக்கு ஒரு பாடமாக மாறும். இந்த உலகில் யார் நம்மை நம்பினாலும் நம்மாவிடிலும் நாம் நம்மை நம்புவதே உண்மையான தன்னம்பிக்கை. உலகமே நம்மை சந்தேகப்படும் போதும் எதிர்க்கும் போதும் நாம் நம்மை நம்பி உழைத்தால் நமக்கு வெற்றி நிச்சயம். உலகில் உள்ள பல பெரிய மனிதர்கள் அவர்களுக்கு தோல்வி வந்த போது தன்னம்பிக்கையை கைவிடாமல் முயற்சி செய்து கொண்டே இருந்ததால் தான் இந்த உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு APJ அப்துல் கலாம், இந்தியாவின் மிசில் மேன் என்று அழைக்கப்படும் இவர் ஒரு ஏழ்மையான சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் தான். ஆனால் அந்த குடும்பத்தில் பிறந்தும் நமது நாட்டின் மிகப்பெரிய பதவியான குடியரசுத் தலைவர் பதவியை அடைந்தார் என்றால் அதற்கு அவர் தன்னம்பிக்கையும் முயற்சியும் தான் காரணம். தொடக்க காலத்தில் அவர் செய்த திட்டங்கள் நிறைய தோல்வியடைந்தனர். ஆனால் அதை பற்றி கவலை கொள்ளாமல் அந்த தோல்விகளிலிருந்து கற்றுக்கொண்டு மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தார். இதுவே உண்மையான தன்னம்பிக்கையாகும். இன்னொரு உதாரணமாக நமது காமராசர் ஐயா முறையான பள்ளி படிப்பு இல்லாத போதும் தனது திறமையின் மீது நம்பிக்கை வைத்து அரசியலில் தடம் பதித்தார். ஏழை குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். படிக்காத மேதை என்று அன்புடன் அழைக்கப்படும் இவர் தனது நேர்மையால் இன்றும் மக்களின் இதயங்களில் வாழ்கிறார். எனவே நாம் நம்மை நம்ப வேண்டும். நாம் நம்மை நம்பினால் இந்த உலகமும் நம்மை நம்பும். நன்றி, வணக்கம்.